மண்டே வந்துட்டு இடுக்கியில் ரெட் அலர்ட்னால பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் லீவு விட்டுட்டாங்க. எனக்கும் இன்றைக்கி ஆஃபு தான். அப்போது நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் சொல்லி கிளம்பியாச்சு. என்ன தான் மழையாக இருந்தாலும் லைன்ஸில் உள்ள பிள்ளைங்க வெளியே விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. அங்கே உள்ளவங்களும் அவங்கவுங்க வேலைங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா மழையெல்லாம் வந்து அவங்களுக்கு அது பழகிடுச்சு. அப்படி நம்மளும் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் அப்போவும் அம்மா வரல. அப்புறம் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பாக்ஸில் இல்லை மெசேஜில் கேட்டிருந்தீங்க, லைன் ரூமு எப்படி இருக்கும், எத்தனை ரூம் இருக்கும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நம்ம ஏறி போகும்போது ஒரு சின்ன ஒரு ஹால் இருக்கும், அப்புறம் பெட்ரூம் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிவி, நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு சாப்பிட்றது எல்லாமே அந்த ரூமில் தான். அப்புறம் ஒரு கிச்சன், அவ்வளோதான். 3 ரூமு தான் இருக்கும். அப்படி நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போதே அம்மா வந்துட்டாங்க. பொதுவாகவே மழை இல்லைனாலும் அவங்க வந்து கொழுந்தெடுக்க போகும்போது இந்த மாதிரி எல்லாம் இதை கெட்டிட்டு தான் போவாங்க. மழை இருந்தால் ஒன்றும் கூடி பிளாஸ்டிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கெட்டிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி கோட்டெல்லாம் போட்டு மழையில் நனையாமல் தான் போவாங்க. இருந்தாலும் அந்த குளிரும் காற்றுக்கு ஒரு நேரம் விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக பெரியக்கா வந்துட்டு ஏலக்காட்டுக்கு தான் வேலைக்கு போவாள். அங்கேயும் இன்றைக்கி மழைனால வேலை இல்லாதனால அவளும் மத்தியானம் வரேன்னு சொல்லிட்டா. அப்போ அவளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2:45 எல்லாம் ஆயிடுச்சு. நாங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மகா வந்துட்டு நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு சிக்கன், மட்டன் எல்லாமே சமைச்சு வச்சுருந்தா. கரண்டும் இல்லை, காலையிலேருந்தே கரண்டும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் சாப்பிட்டு முடித்து அம்மாவும் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு பேசிகிட்டே இருந்தோம். ஒரு 6, 6:30 ஆகும்போது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க.